சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை எழுதினது யார் அப்படின்னா கவிஞர் தபுசங்கர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறதுலேருந்து இல்லை ஒரு 11th 12th படிக்கிறதுலேருந்து அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட கவிதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை படிக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம மனசுல இருந்து ஒரு சிரிப்பு வரும். அவர் கவிதை அவரோட புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது வெளியில இருந்து பார்க்குறவங்க என்ன வேணா நினைக்கலாம். நம்மள அப்படி நம்ம சிரிச்சுட்டே படிப்போம். மனுஷன் அப்படி லவ் பண்ணியிருக்காரு. அவரை நான் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்ப நான் சொல்றேன், அவரை கண்டிப்பா பார்ப்பேன். ஒருவேளை இந்த வீடியோவ அவர் பார்த்தாருன்னா, நான் சீக்கிரம் பார்த்துருவேன் அவர. சமீபத்துல அவரோட கவிதை ஒண்ணு படிச்சேன். மறுபடியும் அதே சிரிப்பு. ஆனா, அவரு ஏதோ ஒரு பொண்ண உருகி உருகி காதலிச்சிருக்காரு. காதல் தோல்விய பத்தி அவர் ரொம்ப அழகா எழுதுவாரு. அப்படி ஒரு காதல் தோல்வி பத்தின ஒரு கவிதை. ஒருத்தனுக்கு ஒருத்தியாம். ஆனால் ஒருத்தியுமே இல்லாத ஒருத்தனை பற்றி ஒருத்தியுமே கவலைப்படுவதில்லை. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கல்யாணம் ஆகாத, காதலும் இல்லாத ஒருத்தனை ஒரு சிங்கிள்ஸினுடைய மனநிலைய ஒரு கவிதையா அவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒருத்தியுமே எனக்கு கிடைக்காம இங்க இருக்கேன். என்னை பத்தி ஒருத்தியுமே கவலைப்படலையே. ஏன் என்னை யாரும் காதலிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்றத அழகா எழுதியிருக்காருல. தபுசங்கர் அவர்களே, உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் சந்திப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய கவிதையெல்லாம் நான் படிக்கிறேன். அதில் நிறைய இருக்குது அந்த தொகுப்பில். ஒரு நாள் நம்ம அதை விவாதிப்போம். உங்கள் கூட ஒரு நாள் நான் உங்களை சந்தித்து உங்களுடைய கவிதையை வாயால் சொல்ல வச்சு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய கவிதை தொகுப்பை நான் அப்பப்போ சொல்கிறேன் உங்களுக்கும். படித்து பாருங்கள். தபுஷ் உங்களோட கவிதை ஏதாவது ஒன்று வாங்கி படித்து பாருங்கள். அழகாக இருக்கும்.